அனைவருக்கும் வணக்கம். உள்ளபடி நாம் இயற்கையை புரிந்து கொண்டால், நாம் உள்ளபடி நாம் இயற்கையை புரிந்து கொண்டால், மிகப்பெரிய ஆரோக்கியத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வதற்கும், நிரூபிப்பதற்கும், கற்றுக்கொள்வதற்கும், நிரூபிக்கிறதுக்கு மெய்ப்பிப்பதற்கு மட்டும்தான், மெய்ப்பிக்க மட்டும்தான் சிறிது செலவாகும். இயற்கையை பற்றி நாம் சரியான பாடம் படிக்கவில்லை. நாம் இயற்கை என்பது என்னன்னா, இயற்கைக்கு மனிதனுக்கு என்ன தொடர்பு? சாதாரண நாம படிக்கிறது பார்த்தீங்கன்னா, இயற்பியல், வேதியியல், உயிரியல் இதெல்லாம் மதிப்பெண் வாங்குறதுக்கு தான் படிச்சோமே தவிர, இயற்கையை பற்றி அறிவதற்கு நம்ம படிக்கவே இல்லை. ம். நாம் வணக்கம் சார், வந்துட்டோம். வணக்கம். இயற்கையை பற்றி நாம் ஏன் நமக்கு மரணம் வருகிறது? ஏன் நமக்கு நோய் வருகிறது? இதை பற்றி நம்ம ஏதாவது சிந்திக்கிறோமான்னு பாருங்க. அடிப்படை பாடத்தை நம்ம புரியாதனால தான் நமக்கு எல்லா நோயும் வருது. விலங்குகளுக்கு அந்த எந்த வகையான ஒரு விலங்கு கூட தனக்கு ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா உடனே சாப்பிட்றதை நிறுத்துது. சாப்பிட்றதை நிறுத்திட்டு அது மருத்துவம் பார்த்துக்குது. இது இயற்கையில் இருக்கிற சட்டம் அது. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே நோய் வந்துட்டு சாப்பிட்றதை நிறுத்துறது இல்லை. இது ரொம்ப கேவலமான நிலை இது. விலங்குகள் தனக்கு நோய் வந்தால் தான் உணவை நிறுத்தி விடுகிறது. பிறகு ஓய்வு கொடுக்குது. அப்ப வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது. இறப்பை ரொம்ப முக்கியமானது. தான் சாப்பிட்டதெல்லாம் விஷமா வெளியே போயிடும். மிச்சம் இருக்கிற விஷம் பூரா இறப்பைக்கு வந்துடும். இறப்பையில அந்த கோலை தங்கும். கோலை தங்குற வரைக்கும் அது பொறுமையா இருந்து வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் இயற்கைக்கு அது சாப்பிட போகுது. இதே தான் மனிதனுக்கும் நிகழ்கிறது. இந்த சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி உணவு என்பது உணவு அப்ப விலங்கு கூட உடம்பு கெட்டு போச்சுன்னா, விலங்குகளுக்கு கூட ரத்தம் கெட்டு போனாவோ அல்லது நோய் வந்துட்டாவோ அதுக்கு உணவு தேவையில்லை. என்ன தேவையில்லை? விலங்குகளுக்கு உணவு தேவையில்லை அந்த ஒரு கட்டத்துல. இப்ப இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அர்னால்ட் எக்ரேட், ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் எக்ரேட் அதை பத்தி பேசுறாரு. அந்த குறிப்பு என்கிட்ட இருக்குது. இதே தான் நம்ம இப்ப இந்த புத்தகத்துல மருத்துவம் எப்படி விலங்குகள் தனக்கு செய்து கொள்கிறது, மருத்துவம் விலங்குகள் தனக்கு எப்படி செய்து கொள்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. நம்ம கண் முன்னாடியே பார்க்கலாம். அதே தான் நாமும் செய்யலாம். இப்ப நவீனத்துல அதைத்தான் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதத்துல கூட நோன்பை பற்றி வச்சாங்க. கடவுள் பெயரால் கடவுள் பெயரால் மத அடிப்படையில் வைத்துக்கொண்டு ஒரு சடங்காக அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இயற்கையாகவே மனித உடல் இயற்கை ஆற்றலை எடுத்துக்கொண்டு வாழ்கிறது. ஆகையினாலதான் மரணம் நமக்கு செயற்கையாக இருக்கிறத தவிர இயற்கையாக இல்லை. இப்போ நோய் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த இயற்கையை பற்றி சிந்திக்காதனால நோய் வந்தா மரணம்னு அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தையில சொல்லி முடிச்சுக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே மனதை வைத்து சிந்திக்கின்ற பொழுது மரணம் இயற்கையானது அல்ல. ஏன்னா மிகப்பெரிய விண்வெளியினுடைய கண்டுபிடிப்பு தான் மனிதன். ஆகாயத்தினுடைய கண்டுபிடிப்பு தான் மனிதன். அதனால அது காயம்னு பேர் வச்சான், அது ஆகாயன்னு பேர் வச்சான். காயம்னா சிறுசு, ஆகாயம்னா பெருசு. அப்ப ஆகாயம்தான் காயத்திற்கு சக்தி கொடுக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகாயத்துக்கு வாஸ்துன்னு சொல்லுவாங்க, காயத்துக்கு வஸ்துன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வஸ்துக்கு சக்தி கொடுக்கறது யாரு? ஆகாயம். இதுதாங்க அடிப்படை. இது அதனாலதான் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெறுமனே எம்டெக் படிக்கிறனாலையும் பிடெக் படிக்கிறனாலையும் இயற்கையை புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் வணிக ரீதியாக, வியாபார ரீதியாக அது எந்த வகையில் முன்னேற்றம் தராது. அது மதிப்பெண் வாங்குறதுக்கு தான் படிச்சுமே தவிர, படித்தால் அறிவு வர வேண்டும்,
படித்தால் இயற்கை பற்றி புரிந்து நம்ம தொழில் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எந்த தொழில் பொருள் ஈட்டுவதற்கு நம்ம எந்த தொழில் வேணா செய்யலாம். ஆனால் படித்தால் வேலைக்கு போகலாம். படித்தால் அப்படிங்கிறது தப்பு. எதை படித்தால்? இயற்கையை படித்தால் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தவறாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. படித்தால் வேலை கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா படித்தாலே வேலை கிடைக்காது. இந்த இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 500 பொறியியல் கல்லூரி இருக்குது. உங்களுக்கு தெரியும். அது தரம் வாய்ந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15க்கு மேலே இருக்காது. மிச்சம் இருக்கிற எல்லா கல்லூரி தெண்டம். ஒவ்வொரு கல்லூரிக்கும் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றாங்க. யாரும் எந்த மதிப்பும் கிடையாது, எந்த மரியாதையும் இருக்காது. கடைசியில பொய் சொல்லி அந்த அங்க வேலை இருக்குது, இங்க தேவையில்லாத பயிற்சி கொடுத்து பணத்தை பிடுங்குவானே தவிர, ஒரு என்ஜினியர் முடிக்கிறதுக்கு கிடைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் ஆயிருது. தெண்டமா 5 வருஷம் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு சொல்லிட்டு பல பயிற்சி சொல்லி கொடுத்து பணத்தை பிடுங்குற பயிற்சி தான் வாங்குறத தவிர அவனுக்கு ஒரு நாள் வேலை கிடைக்க போறது இல்லை. நல்லா தெரியுது. குழந்தைகளை பூரா நல்லா ஏமாத்தி இந்த இன்ஜினியரிங் காலேஜ் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் திருட்டு கும்பலா இருக்கிறத தவிர ஒருத்தனை கூட வேலை கிடைச்ச மாதிரி கிடையாது. கேட்டா பொய், அத்தனையும் பொய். எப்படி கொடுப்பான்? ஆக திருடுவதற்காகவே உண்டாக்கப்பட்டதுதான். ஆக இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை இப்படித்தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உடம்புங்கிற என்ஜினியர் இது இயற்கை தொழில் செய்யறது ஒரு தப்பு கிடையாது. எந்த தொழிலும் நீங்க செய்யலாம். சட்டத்துக்கு உட்பட்டு அரசாங்க அனுமதி கொடுத்து நீங்க சாராயம் கூட காய்ச்சி வைக்கலாம். இப்ப சர்க்கரை ஆலையில் என்ன பண்றாங்கிறீங்க? சர்க்கரை ஆலை இந்தியாவில் எத்தனையோ சர்க்கரை ஆலை இருக்கு. இந்த சர்க்கரை ஆலையுடைய தொழில் என்ன தெரியுங்களா? சாராயம் காய்ச்சறது தான். அரசாங்கத்துக்கு அனுமதி பெற்றுதான் சக்தி சர்க்கரை ஆலை. டாக்டர் மகாலிங்கம் கூட சாராய தொழிற்சாலை தான் பண்றாரு. மிகப்பெரிய அறிவாளி. அவர் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர் தான். நான் என்ன சொல்ல வர்றீங்க? சொல்லுங்க கேசவன். உங்க சத்தம் எனக்கு கேட்கல. நீங்க சொல்ற மாதிரி எப்படி படிச்சாலும் அப்புறம் 50 லட்சம் கட்டு உனக்கு ஒரு ஏஐ போஸ்ட் தர ஏதோ தரங்கிறான் ஒரு போலீஸ் வேலை. அதையும் வாங்கிட்டு போய் 50 லட்சமும் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் இருக்கிற போலீஸுக்கு 100 போலீஸ் தான் அவனுக்கு தேவை. இவன் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் எழுதுறான். ஆமா. அப்புறம் அந்த 50 லட்சம் வேற இவன் வாங்கி இவனும் எடுத்துக்கிறான். யாரு? அரசியல் முடியாது இல்லையா? கொடுக்க முடியாது இல்லையா? அவனால கொடுக்க முடியாது. எப்படி அரசாங்கத்தை ஏமாத்தி? அரசாங்கம் 100 பேத்துக்கு தேர்வு எழுதுனா 1 லட்சம் பேர் எழுதுறான். 1 லட்சம் பேர் எழுதுறானா 100 பேர் தான் தேவை. 500 பேர் பணம் வச்சிருக்கிறான். 500 பேர்த்து பணம் வாங்கிட்டு 100 பேர்த்து நீ கொடுக்க முடிச்சு 400 பேர்த்து ஏமாத்த. இதுதான் இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை. ஆக அதனால நான் சொல்றேன், பசங்க என்ன பண்ணோம்னா தனக்கு தெரிஞ்ச தொழிலை, படிப்பு என்பது அறிவை பெறுவதற்கே தவிர தனக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு அது இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு வாழ கற்றுக்கொள்ளணுமே தவிர படித்தா வேலை கிடைக்கும் சொன்னா இந்த பித்தலாட்டத்தை நடக்கு. ஏன்னா வெள்ளைக்காரனுடைய கல்வி என்பது படித்தா வேலை கிடைக்கிறது இல்ல, படித்தால் அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவன் அந்த வேலையை பண்ணான். செய்முறை கல்வி என்பது வேறு, வெள்ளைக்காரனுடைய திட்டமிட்ட கல்வி என்பது வேறு. இப்ப இந்த இன்ஜினியர் இப்ப பிஇ படிக்கிறாங்க, அது ஒண்ணுதான். பிடெக் படிக்கிறாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். அது என்ன வித்தியாசம்? அது ஒரு ஏமாற்று வேலை தான். பிஇயும் அதே தான், பிடெக்கும் அதேதான். என்ன வித்தியாசம் சொல்லி தர போறீங்க? அதுவும் டெக்னிக்கல் தான், இதுவும் டெக்னிக்கல் தான். இதெல்லாம் மனிதனை, குழந்தைகளை இப்ப பாருங்க, ஒரு 10 லட்சம் பேர் பாஸ் ஆயிருக்காங்க, பைத்தியம் பிடிச்சி அலைவாங்க எல்லாருமே. சரி, போன வருஷம் 10 லட்சம் பேர் படிச்சாங்களா? அவங்க என்ன ஆனாங்க தெரியாது. அதுக்கு வருஷம் 10 வருஷத்துக்கு 12 லட்சம் பேர், 10வது படிக்கிறவங்க ஒரு 10 லட்சம் பேர், +2 முடிக்கிறவங்க அது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர். ஆக மொத்தம் வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் வர்றாங்க. இந்த 12 லட்சம் பேத்துக்கு வேலை கொடுக்குற நடக்கிறமா? வருஷத்துக்கு 12 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குமா? முதல்ல அடிப்படையே தப்பு. முதல்ல மக்கள் தொகை பெருக்கத்துக்கு சமமாக வேலை வாய்ப்பு உருவாக்க முடியாதுங்க. வேலை வாய்ப்பை சாத்தியமே இல்லை. அரசாங்கம் முடியவே கிடையாது. பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாம். என்னது பொட்டி கடை வச்சுக்கலாம், ஜெராக்ஸ் கடை வச்சுக்கலாம். இப்ப எல்லாம் நிறைய இன்ஜினியர் என்ன பண்றாங்க, படிச்ச பசங்க பூரா வெறும் 4000 சம்பளத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. எங்கேயோ 4000 சம்பளத்துக்கு கார வேலைக்கு போயிடுறானுங்க. நிறைய இன்ஜினியர் கார வேலைக்கு போயிட்டானுங்க நிறைய பேர், 700 சம்பளத்துக்கு. அப்புறம் டிரைவர் வேலைக்கு போயிட்டானுங்க நிறைய பேர். ஓலா காரு, ஓலா வண்டி, ஓலா காரு, ஓலா டாக்ஸி. அதுக்கு என்னடான்னு கேட்டா, என்ன படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன்? ஓலா காருக்கு டிரைவரா போயிட்டு இருக்கிறீங்க. என்ன அதாவது கொடுக்குறான் அப்படிங்கிறான். அது மட்டுமா? அப்புறம் சாப்பாட்டு பைக்கு, ஒரு கம்பெனிக்கு
சாப்பாடு எடுத்துட்டு போறது பேரை டாஸ் மாஸ் டூஸ் மாஸ் ஏதாவது பேரை வச்சுட்டு பாவம் 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 என்னடா பிடிச்சிட்டு கேட்டு பிஜி பிடிச்சிட்டு என்னடா அப்படின்னு சாப்பாடு சாப்பாடு தொழில் என்னது சாப்பாட்டு சார் தொழில். அது என்ன ஜொமாட்டோன்னு ஒரு செவப்பு பைய கட்டிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நிறைய இருக்கு நகரத்துல 4 பூரா வீட்டுக்கு பணக்கார கொடுத்தா இதேதான் 4 இல்ல. வீட்டுக்கு கொடுத்தா 200 ரூபா கிடைக்கும். ஆமா அது அவன் 10 பைக் ஒண்ணு வீட்டுக்கு கொடுத்தா கொடுத்துறான் பைக் ஒண்ணு ஆ, கொடுத்துறேன் ஜுமாட்டோன்னு பேரை போட்டுக்கிறேன் மேல பைக் போட்டு கடைசியில யாருன்னு நமக்கு தெரியறது இல்ல. அப்புறம் குசல ஆமாங்க. விசாரிக்கும் பொழுது தெரியுது எங்க சே மானத்தை கெடுக்காதீங்க வேற படிக்க வேற வழியே இல்ல எக்கச்சக்கமா அல்ல யார பார்த்தாலும் டிப்ளமா படிச்சுக்கிறானுங்க. அப்ப அது டிகிரி படிச்ச செலவாகும் சொல்லிட்டு எவனை பார்த்தா டிப்ளமா இன்ஜினியரிங். இப்ப நம்ம பொண்ணுவ போறாங்கய்யா. ஆமா பொண்ணுவ படிச்சுட்டு ஜொமாட்டோ எடுத்துட்டு போகுது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நைட் எல்லாம் போய் கொடுக்கணும், சப்பலா கொடுக்கணும். சாப்பாடு பாவம். சரி அதான் நைட்டு வண்டியில போறாங்க. சரி இதுல இருந்து நாம எல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இயற்கை. படி சரி அப்ப நம்ம இயற்கை பத்தி பேசிக்கின்ற பொழுது இயற்கை தவறான வழியில கொண்டுட்டு போகுது, மனிதனை அலைக்கழிக்குதுங்க ஐயா. என்ன ம். கொடுமையாது. மனிதனை அவன் சிந்திக்க வேண்டாமா? அப்ப இயற்கையை பத்தி புரிஞ்சுக்கணும். அப்ப தவறான தவறான கல்வி முறை தவறான வழியில் நடத்தி அவனை தவறான வழியில போயிடுமே. அவன் படிச்சது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கிறப்ப இயற்கைக்கு முடியாது. இன்னைக்கு அவர் நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு, மரணத்தை பத்தி நம்ம பேச போறோம். மரணம்னா என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறோம். மரணம் என்பது இயற்கையானது அல்ல, அதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி ஏன் மரணம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, தீய இயற்கை மரணத்தை உண்டாக்கும், நல்ல இயற்கை சமாதி உண்டாக்கும். அதான் விஷயமே. சமாதி என்பது மரணம் அல்ல, அது நான் விருப்பப்படி உயிரை விடுவது. நான் அதை பத்தி பேசி நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த மரணம்ங்கிறது என்ன? இயற்கையில் மரணம் உண்டா இல்லையா? ஆனால் நோய்வாய்ப்பட்டால் மரணம் வரும், அது வேற. அப்ப இந்த பசி தாகத்தை முறையாக நிறுத்த பசி என்பது என்னன்னு கேட்டீங்க, ஒரு தூண்டல். பசிக்குள்ள ஒரு மரியாதை கிடையாது. பசி என்பது ஒரு தூண்டல், அது என்ன பொருள்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உடம்பெங்கும் ஒரு வகையான எரிச்சல் உண்டாக்கும், ஒரு வகையான மனநிலை உண்டாக்கும். இந்த பசிங்கிறது ஒரு தூண்டல். இதைத்தான் பசி என்பது ஒரு தூண்டல்னு கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினார் 1904 ரஷ்ய விஞ்ஞானி. அவர் பேர் டாக்டர் இவான் பாவ்லோவ். பெரிய சயின்டிஸ்ட். அவரு மெடிக்கல் டாக்டர் அண்ட் எவல்யூஷன் சயின்டிஸ்ட், பரிணாம அறிவியல் வாதியும் மருத்துவரும். 1904 இன்னைக்கு 100 வருஷம் ஆச்சு. அவரு 120 வருஷம் ஆச்சு அவர் நோபல் பரிசு வாங்கி. இது வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பசி என்பது பழைய பதிவு, பசி என்பது தூண்டல். அதை தள்ளி போட முடியும்னு கண்டுபிடிச்சாரு. என்னது? பசியை தள்ளி போட முடியும். சாதாரண நாயை வச்சு ஆராய்ச்சி பண்ணார். நாயே அவர் கட்டுப்படுது. இப்ப நாயே கட்டுப்படுகின்ற போது, ஆனா அது விலங்கு பரிணாமத்தில் முன்னேறாது. விலங்கு என்பது, ஆனால் இவருடைய எஜமான விசுவாசத்துக்காக அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசை வாங்கினார். ஆமா, பசி என்பது அது ஒரு தூண்டல், அது ஒரு ஏமாற்று வேலை, அது பழைய பதிவு அப்படிங்கிறார். அவர் கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கின ஒரு பக்கமா இருக்கட்டும். அதனால நம்ம பசியை தள்ளி போட முடியுங்கிறோம். என்னது? பசியை தள்ளி போட்டீங்கன்னா மரணம் வராது உங்களுக்கு. பசியை எப்ப தள்ளி போடுறீங்களோ உங்களுக்கு என்ன வராது? மரணம் வராது. அங்கதான் விஷயம். சரி, பசியை எப்படி தள்ளி போடுவீங்க? அதான கேள்வியே. இது இவ்வளவு பேசுற விஞ்ஞானிகள், எம்டெக் படிக்கிற, சரி எம்டெக்னு பாரு, நான் மேலைநாட்டு விஞ்ஞானிகளை பத்தி என்ன சொல்றேன். மேலைநாட்டு விஞ்ஞானிகள் யாராவது பசியை தள்ளி போட்டிருக்கானா? பசியை தள்ளி போட்டு என்ன ஆகும்? யாரும் சாக மாட்டாங்களே. பசியை தள்ளி போட்டு ஒரு வேளை உணவு, பசியை தள்ளி போட்டு சாப்பிடு, ஏதோ ஒன்று சாப்பிடு. சைவ உணவு 2 தானே இருக்க முடியும். ஒன்று தாவர உணவு திம்ப, அது 2 உணவு தான் இருக்க முடியும். தாவர உணவு திம்ப அல்லது அசைவ உணவு சாப்பிடுவேன். இவரை தவிர என்னங்க திங்க போறீங்க? அது நான் தள்ளி போட்டா செத்து போயிடுவாங்களா? யாரும் அப்படி ஆராய்ச்சி பண்ணவே இல்லையே. நல்ல வேலை ஒருத்தரை மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஹீரரத்னமணிக்கு, அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். சரி, இப்ப மரணத்தை பத்தி பேசி நிறைவு செய்யலாம். ஆக மரணம் என்பது இயற்கையானது அல்ல. ஆனால் ஏன் மரணம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நோயின் காரணமாக தான் மரணம் வருது. என்னது? நோயினாலதான் மரணமே வருது. அப்ப நோயை தள்ளி போடுறது காரணம், நோய் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, அது பிறவி நோயான, அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, பிறவி நோயை ஆணி அடிங்கிறாரு, அது அழித்து ஒளிங்கிறாரு.
பிறவி நோயை அழித்து ஒழிப்பதற்கு மருந்து வேண்டான்னு சொல்லி போட்டு கீழே அருந்துன்னு எழுதினாரு. அவர் தான் உலகத்துக்கு முதல் முதல் அது உண்மையை சொன்னவர் அவரு தான். அது உண்மையை சொல்றதுங்க விட சிபாரிசு பண்றாரு அவர். அவர் என்ன அவர் கண்டுபிடிச்சதா இல்ல. ஏற்கனவே சித்தர்கள், 7ஆம் அறியப்பட்ட சித்தர்கள் செய்ததை கருத்து வடிவத்துல பதிவு பண்றாரு. திருவள்ளுவர் கருத்து வடிவத்துல பதிவு பண்ணதை செயல் வடிவம் ஆக்குன்னு சொல்றாரு. அவர் வந்து எப்பவுமே வந்து திருவள்ளுவர் வந்து செயல் வடிவத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு. மற்றவன கருத்து வடிவம் சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனால் வள்ளுவர் மட்டும்தான் படித்தபடி நடன்னு சொன்ன. உலகத்திலே படித்தபடி நடன்னு சொன்ன ஒரே ஆள் திருவள்ளுவர் மட்டும்தான். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னார். இன்னைக்கு படிச்சபடியே எல்லாரும் நடக்கிறீங்க. எல்லாருமே உங்க படிச்சது என்ன, போறது எங்க, எதை சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. நான் கூட பியூசி படிச்சேனுங்க. நான் கூட எஸ்எல்சி படித்தேன். நான் படிக்கிறப்ப எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் பியூசி படித்தேன். பியூசி பார்த்தீங்கன்னா கடைசி குரூப்பு உங்களுக்கு தெரியும். 4th குரூப்ல என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தமிழ் படிக்கணும், கொஞ்சோண்டு வரலாறு படிக்கணும், அப்புறம் கொஞ்சோன்னு பொருளாதாரம் படிக்கணும். சம்மந்தமே கிடையாது எனக்கு. இப்போ நான் பண்ணுற தொழிலுக்கும் நான் படித்ததுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஒரே வருஷம் பியூசி படித்தேன். அதை வந்து அதில் தமிழ் படித்தேன். அதில் எங்களுக்கு வந்து தமிழ் உண்டு. இப்போ பியூசியில் வந்து 4வது குரூப்பில் தமிழ் உண்டு. அப்புறம் பொருளாதாரம் வரும். அது என்னமோ சொல்லுவாங்க, அந்த அவரை பாரு இவரை பாரு கட்டபொம்மன் பாப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் எக்கனாமிக்ஸ் பற்றி பேசுவாங்க. அது அப்படிங்க இப்படிங்க அப்படிம்பாங்க. என்னோட எக்கனாமிக்ஸ் நமக்கு அப்பவும் புரியல. ஒரு ஜிலேபி தின்னா அது ஜிலேபி கதை சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ்ல ஜிலேபி கதை சொல்லுவாங்க. ஒரு ஜிலேபி தின்னா நல்லா இருக்கும், 2வது ஜிலேபி திங்கிறப்ப வேகம் குறைஞ்சிரும், 3வது ஜிலேபி திங்கிறப்ப சுத்தமாக முடிஞ்சிடும், 10வது ஜிலேபி தின்னோம்னா ஒன்றுமே வேலை செய்யாது, ஒரு சலிச்சு போயிடும். இதுதான் பொருளாதாரம் பாங்க. ஓ இவ்வளவுதானவா, அப்ப திங்க தகுட்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கதான் நாம் இதை படிச்சுப்படி நடக்கணும். நாம ஜீரண நீரை நிறுத்தி பழகின்ற பொழுதுதான் இயற்கை புரிகிறது, வாழ்க்கை நீட்டிக்கிறது. இவன் இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கை குறுகி போகுது. சரி, நான் முடிச்சுக்கிறேன். மரணத்தை பற்றி என்ன சொல்லுகிறோம்? மரணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். பொதுவாகவே நோயுள்ள மரணம், இங்க மரணம்னு ஒண்ணுதான் இங்க பேசுறாங்க. ஆனால் இங்க மரணம் 3 வகையாக இருக்கிறது. சமாதி, இந்த இடத்துல பாருங்க, சமாதினா இயற்கையை புரிந்து கொண்டு உடலை விட்டு போதல். இவன் செத்துட்டு போறான், செத்துட்டு போய் பூமியிலே சுத்திட்டு இருப்பான். பூமியில சுத்திட்டு இருப்பான்னு அந்த போட்டான் தான். அந்த ஆவிங்கிறது போட்டான், வேற ஒண்ணும் இல்லை, ஒளி தான். அதுல அந்த தீய பதிவோடு இங்க சுத்திட்டு இருக்கும். நல்ல பதிவு வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை ஏறி அது வேற பக்கம் போயிருது, திரும்பி வராத இடத்துக்கு போகுது, பூமியை தாண்டி போயிருது, ஈர்ப்பு விசையை தாண்டி போயிருது. இது ஈர்ப்பு விசையை தாண்டாதனால இங்க பிரச்சனை, அதுதான் இங்க பிரச்சனை வருது. அப்ப இந்த சுத்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல, நீங்களா புரிஞ்சுக்க வேணும். இதெல்லாம் நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தான் வருது. கணக்கு போட்டாலும் சொல்ல முடியாது. ஏன்னா மனம் சம்மந்தப்பட்டது, உயிர் சம்மந்தப்பட்டது, இதில் நிறைய விஷயம் நமக்கு இருக்குது. சாவா நோவா பெரிய விஷயம்லாம் இருக்கு. பின்னோக்கி போக முடியாது. ஆனா ஆரோக்கியமா நீண்ட காலம் வாழ முடியும்னு தெரியுது. முடி நரைக்குமா, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. முடி நரைக்குமா, சிகப்புமா, ஆனா நோய் நல்லாகுது. இது பத்தி எனக்கு 2 நாளா அந்த மனசு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா மரம் மட்டும் பாத்தீங்கன்னா 3000 ஆண்டு வாழ்ற மரம்லாம் இருக்குது. சாதாரண நம்ம ஊர் பனை மரமே 500 ஆண்டு வாழுது. பணமே 1000 ஆண்டு பனைக்கு 1000ங்கிறான். 1000 ஆண்டு பனை மரம்லாம் இருக்குதுங்கிறான். பார்த்து ஆணியே இறக்காதுங்கிறான். அவ்வளோ வஜரமா மாறுதுங்கிறான். வயது ஆக 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 அது வஜரமா மாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வயது ஆக ஆக அது வைரமாக மாறுதுன்னு அர்த்தம். என்னது? அப்ப வைரமா மாறுதுன்னா இளமையா மாறுதுன்னு அர்த்தம். அது பேர் காய சம்பத்துன்னு சொல்லுவாங்க. அதனால நாம் இங்க வயது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? காலத்தை குறிக்குதா அப்படின்னு அது பெரிய குழப்பமா தான் இருக்குது. அதனால வந்து இது வந்து ஏன்னா இந்த உயிர் உள்ள சேர்ந்து இருக்கிறதுனால அந்த உயிர் எப்பவுமே ஒரு மயக்கத்தை தான் கொடுக்கும், ஒரு தெளிவின்மையை கொடுக்கும். ஏன்னா இது எங்க போய் சேரணும் அதுதான் நமக்கு தேவையே தவிர, ஆனா அனுபவத்தோடு சேர்ந்த இளமை வருமா அப்படிங்கிறத கேள்வி. ஆனப்பா நான் உடனே ஒரு மேஜிக் பண்ற மாதிரி நான் ஒரு 16 வயசு மனிதன் நான் மாறிட்டேன்னு வச்சுக்கங்க. என்னுடைய அனுபவம் என்ன ஆகும்? காண போகுமா, இருக்குமா? இப்ப நான் வந்து எனக்கு வயசு 65 66. இந்த நான் திடீர்னு வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு நான் 20 வயசா மாறிட்டேன்னு வச்சுக்கங்க. அப்ப இந்த 45 வயசுடைய அனுபவம் கிடைக்குமா, இல்ல வெறும் 16 வயசு 20 வயசு தான் கிடைக்குமா? அதனால அப்படின்னா அந்த 45 வயசு அனுபவத்தோடு எனக்கு இளமை திரும்பிச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா 3 நல்லா வேலை செய்யும்.
20 வயசு பையனா திடீர்னு நான் மாறிட்டேன். அப்புறம் கூடுதலா எனக்கு ஒரு 45 வருஷ அனுபவம் இருக்குதுன்னா, 20 பிளஸ் ஒரு 45 வருஷ அனுபவம் இருந்தா, இன்னும் நெறைய நான் வேலை செய்ய முடியும். அதனால ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இதுல ஏதாவது ஒரு மரபணு நம்மட்ட இருக்கும். ஏதாவது ஒரு மரபணு இருந்து, அது ஏதாவது தூண்டி விட்டோம்னா, திடீர்னு வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஏதாவது நம்ம ஒரு இளமையா ஒரு ஒரு 20 வயசு பையனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் பார்க்கணும். ஆனா இதுவரைக்கும் அப்படி யாரும் பண்ணுன மாரி தெரியல. வள்ளலார் கூட இளமையா மாறி இருக்கலாம். எனக்கு என்னமோ அ அப்படி மாறுற மாரி இதுவரைக்கும் யாரும் நிரூபிக்கல. காணா போயிருக்காங்களே தவிர, அப்ப இயேசுநாதரே அது பண்ணியிருக்கலாமே! இயற்கை இது ஒரு இயற்கை சட்டம் தான். அப்படியே ஒரு ஒரு கால் 20 வயசு ஆனா எண்டும் மார்க்கண்டேயன் கதை வேண்டாம். புராணத்துல வேண்ட கதை இருக்குது. மார்க்கண்டேயன் அவன் வந்து என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கண்டேயன்னா அவனும் இளமையா இருந்தான்னு சொல்றாங்க. முருகனை கூட இளமையன் தான் சொல்றாங்க. முருகனை கூட இதெல்லாம் இது புரிந்து கொள்ள முடியாத சில சிக்கல் இருக்கு. அப்ப சித்தர்கள் 300 ஆண்டு வாழ்ந்தாங்கிறாங்க. திருமூலர் 600 ஆண்டு வாழ்ந்திருக்காரு. அப்ப அவர் இளமையா இருந்திருப்பாரா? ஆனா இங்க என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, முதல் பாடத்துல நீங்க 120 ஆண்டு வந்து தானும் நிலைத்து சந்ததி பெருக்குவதோடு நிலைத்து வாழ்வான்னு சொன்னாவே, அப்ப இளமையா இருக்கிறவனுக்கு தானே விந்தை உற்பத்தி ஆகும். அப்படித்தானுங்க. அப்ப அப்ப ஆனா ஒண்ணு நம்மளுடைய விந்தனு பாருங்க. விந்தனு இப்ப 65 வயசு. இப்ப எனக்கு 65. என்னுடைய விந்தனை எடுத்து பார்த்தோம்னா பிறக்கிற குழந்தை இளமையத்தான பிறக்குது. அது ஒன்றும் மூச்சு மாறி பிறக்கிறது இல்லையா? அது இளமையத்தான் இருக்குது. அப்ப விந்த இளமையாத்தான். அப்ப விந்தத்தான் சொல்றானா இளமைங்கிறது. அப்ப ஒரு மனிதன் 50 வயசு ஆளும் குழந்தை பெற்றுக்கிறான். அப்ப 50 வயசுக்கா நாங்க முதுமை இருக்கா? இல்லையே, அது இளமையா தானே இருக்கு. அப்படித்தானே கேசவன்? அதெல்லாம் இளமையாத்தான் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இளமையை இருக்கிறதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எதுன்னு தெரிய மாட்டேன். நம்ம பிறக்கிற யாருடைய 100 வயசு கிழவனுக்கு குழந்தை பிறக்கிறப்ப அவனுக்கு இளமையாத்தான் பிறக்குது. அவளும் அவளுக்கு 50 வயசு பொம்பளையா இருந்தாலும் அந்த குழந்தை இளமையாத்தான் இருக்குது. அப்ப எங்கேயோ ஒரு ஜீன்ல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு இளமைன்னு ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது எங்க எப்படி என்னன்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. நானும் யோசிச்சுட்டாரு. குமார் தான் கேட்டாரு, இது ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு அப்படின்னு. அப்ப நான் வந்து இளமையா மாறி காட்டணும். இப்ப அவருக்கு முன்னாடி வந்து திடீர்னு டாயின்னு அப்படியே டபக்குன்னு அப்படியே அப்ப உடனே உலகமே என்ன ஏத்துக்காது. அப்புறம் உடனே உண்மையில 20 வயசு பையனை நான் மாறிட்டேன்னா எங்க வீட்டுக்காரி முதல்ல ஏத்துக்கோலான்னு முதல்ல என்னையா என்ன பேயா பிசாசாண்டோ பிசாசுன்றுவாங்க. அவ ஊர்லயே குடியிருக்க முடியாது. இது எது பிசாசு பூந்துக்குச்சே அப்படின்ட்டுருவாங்க. அதனால சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம். ஆனா நல்லதுதான், அப்படி வான நல்லதுதான். ஆனா நடக்குமானது. ஆனா ஒண்ணு யோசிச்சு பார்த்தா நம்ம விந்தணு வந்து இளமையாத்தானே இருக்கு. சினை மட்டும் இளமையாத்தான் இருக்கு. அதுக்கு மட்டும் இளமை எங்கிருந்து வந்துச்சு? அப்ப இந்த இளமை புதுமைங்கிறதுல வெளியே இருக்கிற தாக்கத்தினால, அதாவது உணவு தாக்கத்தினாலையும் கதிர்வீச்சினாலையும் தான் இந்த முதுமை உண்டாகுது நான் நினைக்கிறேன். இதுதான் என்னால சொல்ல முடியுது. அதாவது அதாவது ஒரு பழைய பாடல், புறநானூற்று பாடல்ல ஒரு பாடல் வருது. அந்த பாடல்ல ஒரு புலவர் பாடுவாரு, எனக்கு முடி நரைக்கவே இல்லை அப்படி ஒரு 10-15 காரணம் சொல்லுவாரு. என் நாட்டில் இருக்கிற மன்னர் வந்து இனிமையானவர், என்னுடைய மனைவி மக்கள் ரொம்ப இனிமையானவங்க, என்னுடைய மனைவி என்னுடைய குல எல்லாம் இனிமையா இருக்கிறாங்க, ஆகையினால நான் வந்து எப்பவும் இளமையாவே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு. நீ வேணா அந்த பாடல் அனுப்ப. அதேதான் அற்புதம் கரெக்டா புடிச்சிட்டீங்க. அதே அவருதான். அது என்னன்னு நமக்கு ஒண்ணும் புரியல. சரி, அப்ப மன மகிழ்ச்சியா இருந்தா இளமையா இருக்குமா அப்படிங்கறது கேள்வி. சரி, நம்ம மரணத்தை பேசி முடிச்சிருவோம். அப்ப மரணம் என்பது 3 வகையாக பிரிக்க முடியும். இது வெங்கடேசனுடைய ஆராய்ச்சியில சொல்றாரு. முதல் வகை மரணம், இது பரிபூரணம். இன்னைக்கு யாருமே வரலையா? எடுத்துறது 2 பேர் தான் வந்திருக்கீங்க. நாடு மணிக்கு யாரும் வரல, எல்லாம் வெளியே போயிட்டீங்களா? மழை வந்துருச்சா? சரி, நல்ல மழைங்களா ஓரளவுக்கு? இங்க லேசான மழை, ஒரு நல்ல மழையா? நல்ல மழை பெய்யுன்னு சொல்ற 3 நாள். நல்ல மழை தான். ஆலங்கட்டி மழையா?
பனிக்கட்டி மலையா? ஆலாங்கட்டி மலை. அது 20 வருஷம் ஆச்சு நான் பார்த்து. இப்பதான் பட்ட பட்டான்னு விழுவுது. ம். பட்டு அதுவும் வரும் நல்ல. அதிசயம்தான். மழை பெய்யாத கல்லா வந்து விழுவுது. ஆமாமா. ஒழுகட்டு ஒழுகட்டு. அப்படி நல்லா ஆலங்கட்டி மழை பெஞ்சாவே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லதுதான். சத்து நெறையா இருக்கும். பூமி நல்லா குளிரும். ஆமா. ஆ, என்ன புயல கீழ போட்டிருந்தாங்கன்னா பொத்துட்டு போயிரும். புயல போட்டிருந்தாங்கன்னா, ஆ. புயல போட்டுறத நட்டம் வந்துரும். புயலுக்கு மட்டும் நட்டம் வரும். மற்ற எதுக்கும் நட்டம் வராது. புயல எல்லாம் போட்டிருந்தா ஓட்டையாக்கி விட்டுரும். நட்டமாயிரும். ம். நல்லதும் பண்ணும். ஆலங்கட்டி வாழை மரம் மற்றதுக்கு ஒண்ணும் பண்ணாது. புயலை எல்லாம் ஓட்டை பண்ணி விட்டுரும். நாசம். ம். அது அது சரி. முதல்ல வேளாண்மைனாவே நட்டம் தாங்க ஐயா. லாபம் வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமா. சரி, பரிபூரண யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது. இது கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் நடக்குது. இந்த இயற்கை மரணம் வருது பாத்தீங்களா? இந்த சமாதி வந்து கோடியில் ஒருவருக்குங்கிறாங்க. இதை நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனாலதான் நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 வேட்டையாவது நம்ம இதை உருவாக்கிடணும். இரண்டாவது வகை, இது சாதாரண வாழ்வு, அதாவது கண்டபடி தின்னுட்டுறது. எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம சாதாரண வாழ்வு வாழ்ந்து மரணம் அடைகிறது. இது நோய்வாய்ப்பட்டு சாகிறது. இது வந்து துர்மரணம் சொல்லுவாங்க. முதுமையினர் தளர்வடைந்து யோகம் பயிலாதவனுடைய, அதாவது சுத்தம் பயிலாதவனுடைய வாழ்வு. என்னது? ஆமா, அவனுக்கு வந்து ரொம்ப கொடுமையான மரணம் வரும். அது நல்லா தெரியுது. அது எழுதிட்டாரு அவரு. அப்ப அவனுக்கு கொடுமையான மரணம் வரும். சரி, இந்த 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 வகை மரணத்தை அடைவார்கள். இவ்வகை மரணத்தில் மறுபிறவி உண்டு. அவன் வந்து சுத்தம் பண்ணாதனால திருப்தி அடைகிறது இல்ல. அந்த போட்டான் வந்து பூமியே சுத்திட்டு இருக்குது. அது அந்த போட்டான் வந்து அந்த விண்வெளிக்கு போறது இல்லை. அந்த போட்டான் அந்த ஸ்பீடு பத்துறது இல்லை. ஆசையின் காரணமா ஸ்பீடு குறைஞ்சு போகுது. ஆசையின் காரணமாக ஸ்பீடு குறைஞ்சி இங்கேயே சுத்திட்டு இருக்கு. அந்த போட்டான் வந்து அந்த 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 ஃப்ரீக்வன்சியோட சேர்றது இல்லை. அந்த 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 பண்பலை அந்த அதிர்வெண்ணோட சேர்றது இல்லை. அந்த ஒத்திசைவு வர்றதில்லை. அப்ப ஒத்திசைவு எப்ப வருதுன்னா, அது எத்தனை பிறவி எடுப்பானோ, என்ன உடனே எடுப்பானா, அது நாளைக்கு எடுப்பானா, அது யாருக்குமே தெரியாத ரகசியம் அது. சில பேர் அதே குடும்பத்துல பிறப்பாங்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. அதே குடும்பத்துல பிறப்பாங்கிறாங்க. இதுல நம்ம அது எத்தனை ஆண்டு ஒரு 300 ஆண்டு கழிச்சு பிறப்பானா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப நான் வந்து நான் பிறந்திருக்கிறேன். இப்ப நான் வந்து 500 ஆண்டுக்கு முன்னாடி நான் யாராவது ஒரு பிறந்திருப்பேனான்னு நான் ஒன்றும் புரியல. இப்ப இது மறுபிறவியா, இது ஒரு பிறவியா, ஒன்றும் தெரியலையே. அது வேற பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப நான் வந்து முதல் பிறவியேன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு முதல் பிறவியா ஏதாவது இருக்க, அதுவும் தெரிய மாட்டேங்குது. இதுல பெரிய, இப்ப நீங்க எத்தனாவது பிறவின்னு கேட்ட உங்களால சொல்ல முடியுமா? அட ஏப்ப நமக்கு அது தெரிஞ்ச நாய் அது தெரிஞ்ச நாயா இங்க இருக்கிறேன். ஆனா சொல்றாங்க, நோய்வாய்ப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. போதுமாப்பா, 7 ஜென்மம் எடுத்தாச்சு போதுமா அப்படின்னு. இந்த நோய்வாய்ப்பட்டு சிக்கல் வருது பாருங்க, அப்ப மட்டும்தான் சொல்லுவான், போதுமாப்பா இந்த ஜென்மமே போதும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நோய் வரக்கூடாதாப்பா அப்படின்பான். ஏன்னா அப்ப ஏற்கனவே ஜென்மம் எடுத்த மாதிரி சொல்றான். ஆக நோய்வாய்ப்பட்டு ஒரு கடுமையான நோயிலிருந்து ஒருத்தர் விடுதலை அடையும் பொழுது விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவ மறுபிறவி எடுத்ததுக்கு சமம்ங்கிறாங்க. அப்ப விஞ்ஞானம் கூட ஏதோ ஒரு வகையில வந்து அரைக்குறைய உண்மையை சொல்லுது. அது முழு உண்மை. இப்ப அறிவியல் வந்து முழு உண்மை சொல்லாதுங்க, அது தெரியாது. அறிவியல் வந்து நீங்க என்ன பண்ணோம்னா, அறிவியல் வந்து முழுமையாக எதுவும் தெரியாது. ஏதோ அப்பப்ப கண்டுபிடிச்சு சொல்லி கொடுக்கும், அவ்வளவுதான். முழு உண்மையான இயற்கை ரகசியத்தை முழுமையா அறிஞ்சது கிடையாது. இயற்கை ரகசியத்தை முழுமையா அறிய முடியாது. அது மனம்தான் அது முடிவெடுக்கும். அறிவு ரீதியா புரிதல் கிடையாது. சரி, 3வது வகை மரணம், இது வந்து கெட்ட மரணம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, துர்மரணம் என்று சொல்லப்படுவது. இந்த துர்மரணம் தான் நிறைய பிரிவுகள் வருது. அதுல உட்பிரிவு நிறைய வருது. இந்த தற்கொலை பண்றது, அரசாங்கம் கொடுக்கிற தண்டனை, அப்புறம் போர்ல சாகிறது. இப்ப போர்ல நிறைய சாகிறான் பாருங்க. அவன் தேவையில்லாம ஒருத்தர் திடீர்னு சுட்டுக் கொள்றான் பாருங்க, என்கவுண்டர்ல சாகிறது. இதெல்லாம் இருக்குது இல்லையா? வேடிக்கை பார்க்க போனான், திடீர்னு வந்து ஒருத்தன் பார்த்தா டபார்னு சுட்டு போட்டு போயிட்டான். அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம்
இதெல்லாம் என்ன இதெல்லாம் இந்த இந்த மரத்துல வர்றது, இது துர்மரணத்துல வரக்கூடியது. தூக்கு போட்டு சாகிறது, அரசாங்க தண்டனையில் சாகிறது, இப்படிலாம் வருது. இதுக்கு வீர சொர்க்கம் சொல்லுவான். போர்ல செத்தா வீர மரணம், போர்ல செத்தா வீர மரணம். வீரமரணம். இருந்தாலும் கூட அது முழுமையான வாழ்க்கை கிடையாது, முழுமையான வாழ்க்கை கிடையாது. சரி, ஆக முதல் வகை மரணத்தை பற்றி நாம் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது மட்டுமே மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்தி நிலைன்னு பேர். அதாங்க முக்தி நிலை பற்றி தான் இங்க பேசுறோம். முக்தி நிலை. அப்ப இந்த முக்தி நிலை என்பது இவர் தான் பண்றார். சித்தர்களுக்கு மட்டும்தான் அந்த முக்தி நிலை வருது. வணங்குகின்றதா மாறணும். வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவாரு. வள்ளுவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கு ஒரு சங்கு ஒரு சங்கு கடல்ல சங்கு சங்குங்கிறது ஒரு நத்தை வகை சார்ந்தது தான். சங்குங்கிறது ஒரு வகை நத்தை வகை. அது செத்து போச்சுன்னா அந்த சங்கு எடுத்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அந்த சங்கு புகழ் வாய்ந்ததா மாறுது. செத்து போனாலும் புகழ் வாய்ந்ததா மாறுது சங்கு. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதன் கலைகளை கற்றுக்கொண்டால் அவனுக்கு புகழ் உண்டான்னு எழுதுறாரு. அதுக்கு இந்த சங்கை எடுத்து காட்டுறாரு. சங்கு எடுத்து காட்டுறாரு. சங்கு அப்படித்தான்ப்பா, அது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு 5 அறிவு தான் அதுக்கு வரப்போகுது. அது செத்து போனா கூட புகழ் உண்டாதா மாறுது. நீ கலைகளை கற்றுக்கொண்டால் உனக்கும் புகழ் உண்டாகும் எழுதுறாரு. ஒரு குறள் எடுத்து படிச்சு பாருங்க, அற்புதமான குறள். ஆக நத்தம் போல் கேடும் உலதாகம் சாக்காடும். நத்தம்னா சங்கு. நத்தம் போல் கேடும், இந்த கேடுன்னு சாவு. நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும். அது கேடுன்னு நினைக்காத. சங்கு இறந்தால் அது புகழ் உண்டாதா மாறு. நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும். நீ செத்து போனேனா வித்தகற்கெல்லாம் அரிது. வித்த கத்துட்டினா அது அரிது கிடையாது, புகழ் உண்டாகும். சங்கு செத்து போனா புகழ் உண்டாகிற மாதிரி நீ வித்த கத்துட்டினா உனக்கு புகழ் உண்டாகும் எழுதுறாரு. நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகற்கெல்லாம் அரிது. வித்த கத்தவனுக்கு தானே சாவு புகழா வரும்னாரு. வித்த கத்தவனுக்கு தான் அப்படின்னு நான் சொல்ல, திருவள்ளுவர் எழுதுறாரு. அற்புதமான குறள் இது, படிச்சு பாருங்க, நிறைவு செய்யற. ஆக இது மட்டுமே மனிதர்கள், அதாவது இந்த முக்தி நிலையை பத்தி தான் சொல்றாங்க. தானா உயிர் உகுத்தி செல்ல வேண்டும். உச்சியை பத்தி சொல்றான். அந்த உச்சி தான் நமக்கு முக்கியமானது. ஆக அந்த அது அது நீ அடைஞ்சிட்டாவே பரிபூரணம்ங்கிறான். இது இயற்கையாகவே நடக்கணும். நீங்க செயற்கையில எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள பயிற்சியில எதுவும் கிடையாது. உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். உட்கார்ந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சரியா போச்சு. ஆனா இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி உடம்பை இழைச்சிருக்க வேண்டும். அங்கதான் மாட்டிக்கிட்டானுங்க எல்லாமே. இறப்பையில ஒண்ணு வரக்கூடாது, வாந்தி கிந்தி வரக்கூடாது. இறப்பையில சும்மா இருந்தா கூட இறப்பையில அந்த கோலை வந்து தங்கி வாந்தி வரக்கூடாது. ரொம்ப சிக்கலான சமாச்சாரம் தான். ரொம்ப எளிமைதான். தொடர்ந்து இந்த பேய் மனசு வந்து எதான்னு உள்ள போட வச்சிடும். இது மட்டுமே மனிதர்களை ஒப்புக்கொள்ளக்கூடியது. இதை வந்து சித்தர்கள் ஆதிசங்கருக்கு எழுதியிருக்காரு. நீங்க படிச்சு பார்த்துருங்க அதையே. சரி, மனிதன் நீதி நூல்களின்படி பிரம்மச்சரிங்க அடுத்தது வர்றாரு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சன்னியாசம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொதுவானது. அதாவது இப்ப பாருங்க, குழந்தை திருமணம் பண்ணாம இருக்கிறது ஒரு வாழ்க்கை, திருமணம் பண்ணது குடும்ப வாழ்க்கை, குடும்பஸ்தம் பண்றீங்க, அது வரைக்கும் பண்ணி வைக்கிறீங்க. ஏன் எல்லாரும் திருமணம் பண்ணி வைக்கிறீங்க? அது 2வது நிலை. உடல் ஒரு மனிதனோட வாழ்க்கையில 4 பகுதி இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை பகுதி இருக்கு? 4 பகுதி இருக்கு. முதல் 2 பகுதிக்கு பெற்றோர் உதவி செஞ்சிருவாங்க. முதல் 2 பகுதி இது நம்ம நாட்டுக்கு தான் பொருந்தும். வெள்ளக்கார விபச்சாரிகளுக்கு அது பொருந்தாது. அது திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. 3வது வந்து நீதான் பண்ணியாகணும். 4வது நீதான் பண்ணியாகணும். அது வந்து 3க்கு ஆசிரியர் வேணும், 4க்கு ஆசிரியர் வேணும். அங்கதான் மாட்டிக்கிட்டேன். அதனால இந்த 2வது என்பது திருமணம் பண்றது. 3வது என்பது நீ தனிமையில வாழ்ந்து உள் சுத்தம் பண்ணணும். கணவன் மனைவி தனித்தனியா வாழ்ந்து உள் சுத்தம் பண்ணணும். அது ஒட்டுக்காவோ கூட்டாவோ அது எப்படியோ இருக்கட்டும். பெண்களும் உள் சுத்தம் பண்ணணும், ஆண்களும் உள் சுத்தம் பண்ணி வைத்தியரா மாறி ஆரோக்கியம் மாறி அதுக்கப்புறம் இயற்கையில கலக்கணும். பிறக்கிறப்ப ஆரோக்கியமா பிறந்தோம், போறப்ப ஆரோக்கியமா போய் சேரணும். அதான் விஷயமே. இதுதான் அது அடிப்படை. இதோட நான் நிறைவு செய்ய போறேன்.
நீதி நூல்களின்படி இந்த 4 நிலை இருக்குதுங்க. உச்சியில் உள்ள பிரம்மரந்திரம் என்ற இடத்தில் ஒரு தெரிப்புண்டாகி அதன் வழியாக உயிர் பிரிய வேண்டும். அதுதான் விஷயமே. சரி. இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய யூனிவர்ஸ், இப்ப யூனிவர்ஸை பத்தி பேசுறோம். அண்டம் என்று சொல்லப்படும் யூனிவர்ஸ் இதில் கலந்து விடுகிறான். அத்தகைய யோகிகளுக்கு மட்டுமே, அதாவது எங்க போயிடறான் தெரியுமா? ஈர்ப்பு விசையை தாண்டி போயிடணும். எங்க போயிடுறது? என்ன ஈர்ப்பு விசை தாண்டி இங்க ஈர்ப்பு விசைக்குள்ள இருந்தேன்னு இங்க சுத்திட்டே இருக்க வேண்டியது. அப்படின்னா ராக்கெட் வந்து விண்வெளி ஊர்தி வந்து எத்தனை அது கரெக்டா நினைவில், ஒரு வினாடிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்துல கிளம்போடுங்கிறான். வெலாசிட்டி வேகம். அந்த வேகத்தை, அந்த அளவுக்கு வேகம் இருந்தா மட்டும்தான் இந்த ராக்கெட் அந்த ஈர்ப்பு விசையை தாண்டி ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துக்கு போகுது. அங்க போயிட்டு அப்புறம் எரிபொருள் தேவையில்லை, சும்மாவே போயிட்டு இருக்கும். என்ன ஸ்பீட்ல கிளம்பிச்சு அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். 30,000 கிலோமீட்டர்ல போச்சுன்னா 30,000 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டே இருக்கு. பயங்கர ஸ்பீடு. ஏன்னா எதுவுமே காலி இடம் இருக்கிறதுனால எதுவும் மோதுறது இல்லை. இப்பவே ஸ்கைலாபே வந்து 27,000 கிலோமீட்டருக்கு அப்பா 30,000 கிலோமீட்டருக்கு அப்பால 20,000 கிலோமீட்டர் 24,000 கிலோமீட்டர் என்ன வேகத்துல சுத்துது. சுத்திட்டு தான் இருக்கு. நினைச்சு பார்த்தே நமக்கு தலையே சுத்து. ஆனா அது தெரியாது. உட்காந்துன்னு ஒன்றும் தெரியாது. வண்டியில் உட்காந்துட்டோம்னா வேகம் தெரியாது. அதே மாதிரி அது கூட பயணம் பண்றதுனால எதுவும் உணர முடியாது. அது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். வெளியிருந்து பார்த்தா தான் சுத்துறது தெரியுமே தவிர உள்ள அதெல்லாம் ஒரு பெரிய பிசிக்ஸ். அதாவது இடத்துக்கிட எல்லாமே மாறுதுங்க. நாம நினைக்கிற மாதிரி இங்க இருந்து பார்த்துட்டு இப்படித்தான் இருக்குன்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஈர்ப்பு விசை மாறுது, திடப்பொருள் மாறுது, அந்த அடர்த்தி மாறுது. ஆகினால நிச்சயமா நம்ம ஏதாவது ஒரு சூழல்ல மாறுகின்ற பொழுது உடம்புல ஏதாவது மரபணு மாற்றம் ஏற்பட்டு நிச்சயமா நாம வந்து என்றும் வாழ்கின்ற தன்மை உள்ள ஒளிஞ்சிருக்குது. அது மீட்க அது எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது. ஏன்னா வேதங்கள்ல கூட இளமையா இருக்குன்னு தான் சொல்லுது. வேதங்கள்ல கூட சில புராணங்கள், சில வேதங்கள் அப்படிதான் சொல்லத்தான் செய்யுது. இளமை திரும்பும், இளமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இளமைனா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஆனா இருக்கு, வேதங்கள் அப்படிதான் சொல்லுது. இளமையா இருக்கலாம்னா முருகனை கூட இளமை தான் சொல்றாங்க. அப்புறம் நோன்பு இருந்தாவே இளமை தான் வருது, இளமை வருதுன்னு தான் சொல்றானு. உணவு கட்டுப்பாடுக்கு வந்துட்டாவே இளமை திரும்புன்னு சொல்றானு. தேவையற்றதெல்லாம் நீங்கி அழகா வருதுங்கிறாரு. ஆனா ஒரு சில சித்தர்கள் வந்து இந்த நம்மளுடைய முதுமை ஆகுறத வந்து நிறுத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன தொழில்நுட்பம்? அதாவது அதாவது மெயினா வந்து அந்த உடம்ப வந்து சுத்தம் பண்றது பிளஸ் வந்து எப்படி சொல்றது, இந்த வாசி யோகம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல எதுவுமே பண்ணாம வரலாமே, அது அப்படி பண்ணித்தான் வரணுங்கிறது கிடையாது. இயற்கையில இல்லையா, அதெல்லாம் செயற்கைதான். அதெல்லாம் செயற்கைதான். திருவள்ளுவர் அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை. செயற்கையா செஞ்சோம்னா அது வரவே வராது. செயற்கையா நம்ம உயிரை விட முடியாது, செயற்கையா உள்ள உயிர் வராது. அது இயற்கையா வந்துட்டு இயற்கையா போகணும். நம்ம நேச்சுரலா தான் பார்க்கணும். வேற எந்த பயிற்சி பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அது முக்தியே கிடையாது, இது பயிற்சியில வர்றது. ஆனா வேற என்னன்னா, வேற ஏதாவது ஒரு இருக்கு. அது வந்து முதல்ல ஆரோக்கியத்துக்கு ஏதோ இடத்துல மறைச்சுதான் இருக்கு. அது பிறக்கிற விந்து இளமையத்தான் பிறக்குது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு தான் தெரிஞ்சு போகுது. அது எந்த இடம் எங்க இடம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, இது முடிச்சுக்கலாம். அதை பத்தி யோசிப்போம். அதையே நிச்சயமே விட கிடைக்கும். ஆனா ஒண்ணு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹெரிடிட்டி பாதிக்கிறத பத்தி பேசுறான். ஹெரிடிட்டிங்கிறது ஜீரநீர் சுரந்தாவே மரபணு பாதிச்சு முதுமை வருங்கிறான். அது வேண்டாம் சொல்றான். முதுமை சீக்கிரம் வருங்கிறான். இளமை வருதுன்னு சொல்றது இல்ல, முதுமை சீக்கிரம் வருங்கிறான். அதை வேண்டாம் சொல்றான். இந்த ஃப்ரீ ரேடிக்கலை படிச்சு பாருங்க. ஃப்ரீ ரேடிக்கல் பசிக்கு இன்னொரு பேர் பயோ ஃப்ரீ ரேடிக்கல் போட்டு பாருங்க. பயோ ஃப்ரீ ரேடிக்கல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல் வரும். பயோ ஃப்ரீ ரேடிக்கல் போட்டீங்கன்னா வெரி டேஞ்சரஸ்ங்கிறான். அது வந்து முதுமை காரணம் அதுதான்ங்கிறான். அப்ப இளமை காரணம் எது? அப்ப சுரக்காம இருந்ததே இளமை காரணமா? அப்படி திருப்பி போட்டுக்க வேண்டியதான். அப்படி பண்ணா முதுமைனா, இப்படி பண்ணா இளமை. அப்ப பிளஸ் மைனஸ் திருப்பி போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த சுரப்பை கட்டுப்படுத்தினா, இப்ப பாபான்னு சொல்லக்கூடிய பாபாஜின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் உயிரோட இருக்கிறதாக நம்புறாங்க எல்லாருமே. இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்புகிறார்கள். யார் பார்த்தாங்கன்னு தெரியாது.
ஆனா அவரை பத்தி கதை உலாவிட்டு தான் இருக்குது, இன்னும் உயிரோட இருக்குன்னு தான் சொல்றாங்க. யாராவது பார்த்துருக்காங்களா தெரியல. அதான் விஷயமே. சரி, முடிச்சுக்கலாம். வானப்பிரஸ்தம் என்ற இவர் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறதுக்காக நான் அவர் 5 சென்ட் வீட்டில் போய் பார்த்தேன். நான் அவர் 10 அடி உயரத்துக்கு செங்கல் கட்டடம் கட்டிங்க, செங்கல் செவரு கட்டிட்டு அதில் வாழ்ந்துட்டு இருந்தாரு. யாரு? வெங்கடேசன். அதை நான் பார்த்தேன். நாம எல்லாம் 4 அடி சுவர் தான் கட்டுவோம், அவர் 10 அடி சுவருக்கு இன்னைக்கு அந்த படம் வேணா காட்டுறேன் பாருங்க, இருக்கு, பழைய போட்டோ கிட்ட இருக்கு, அது காட்டுறேன். இப்போ கூட சமயத்தில் கூட ஒரு 6 மாசம் முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த இடத்த வித்துட்டு போயிட்டாங்க, அவங்க பையன் வித்துட்டு போயிட்டாங்க. இன்னும் அந்த பழைய கட்டடம் அப்படியே தான் இருக்கு. நடுவில் குடிசையை தான் போட்டது. 5 சென்ட் வாங்கிடு இங்கே காட்டுக்குள்ள. அவரு 30 வருஷத்துக்கு முன்னாட காட்டுக்குள்ள வாங்கியிருக்காரு. கட்டின ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாட ஒரு சேவர் வச்சு கட்டினாரு. அதுக்குள்ள நான் வாழ்றேன்னாரு. அப்படி சொல்ற எல்லாம் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. சரி, என்னுடைய 5 சென்ட் நிலத்தில் சுற்றி உயரமான எல்லைகளை கட்டி கொண்டு தனியே நான் கடந்த 16 வருடங்களாக வாழ்ந்து வருகிறேன். முமுஷி என்று சொல்லப்படும் முக்தியை கடைசி நிலையில் தவறவிட்ட நல்ல ஆவிகள் வானப்பிரஸ்த நிலையில் யோகியை சூழ்ந்து கொள்கின்றன. இதை தான் அவர் கரெக்டாக சொல்றாரு. நான் தனிமையா இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முயற்சியை கைவிட்ட அந்த அந்த ஆவிகள் முயற்சி செய்கின்றான் பாருங்க, தனிமையிலிருந்து யோக பயிற்சி பண்றான் பாருங்க, அவனோட வந்து உட்கார்ந்துக்குமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேஜிக் மாதிரி தெரியுது. என்ன மாதிரி தெரியுது? மேஜிக் மாதிரி. ஆனா இது எப்படி அவர் உணர்ந்தாருன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவர் நிறைய படிச்சிருக்காரு, அதனால உணர்ந்திருக்காரு. இதெல்லாம் வந்து கண் முன்னாடி செஞ்சு காட்ட முடியுமான்னு தெரியல. ஆனா எடையற்றுது. ஆனா அப்ப எடையற்றதுன்னா அதுக்கு வந்து எடையற்றது நீங்க பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. என்ன கணக்கு போட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதனால அப்படித்தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நம்ம மீண்டும் அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். இப்போ நிறைவு செஞ்சுக்கலாம், சரிங்களா? என்னுடைய மீண்டும் நினைவு செஞ்சுக்கலாம். அவை அந்த யோகியை, அதாவது இந்த மாதிரி முமுஷுக்கள் அந்த மாதிரி அப்ப தனிமையில் அப்ப வந்து அதனாலதான் வள்ளலார் வந்து தனிமைன்னு சொல்லியிருக்காரு. யாருமே சொல்லாத வார்த்தையை வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு. யாருமே தனிமையாருன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவையாரு கூட தனிமையாருக்கு சொல்லியிருக்காரு. இனிது ஏகாந்தம் இனிது. அதுக்கப்புறம் வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதனால அவர் தனியாக போயிருக்காரு. மொத்தத்துல அது கூட்டாஞ்சோறு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல என்னது கூட்டாஞ்சோறு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் தனிப்பட்ட முறையில தான் போகணும் வரணும் அப்படின்னு பேசிட்டு நிறைவு செய்யறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நன்றியா.